நான் கறிக்கடையா வச்சிருக்கிறேன்னு சொல்றாருல்ல, ஏன் சொல்றாருன்னா அதோட சேர்த்து சொல்லக்கூடாதுங்கிறது மட்டும் இல்ல. இல்ல அவங்க கட் பண்ணுங்கன்னு கட் சொல்றாங்க. பண்றதுக்கு அதுக்கு இல்ல. கட் பண்ணுங்கன்னு சொல்லாம இருந்தாலும் கூட அவர் கறிக்கடைன்னு சொல்லியிருப்பாரு. இந்த கட் பண்றதுக்கும் அந்த கறிக்கடைங்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. அந்த கறிக்கடை பாய் ஒரு நாள் என்ன பாயின்னு கூப்பிடுன்னு சொல்லதே கிடையாது. ஒரு காய்லாங்கடை வச்சிருக்கிற பாயை நான் காலம் பொழுதா கூப்பிட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு வரையும் அவங்க சொன்னதே கிடையாது. அப்ப வந்து ஒரு பஞ்சர் ஓட்டுற பாய் இருக்க பாய் அப்படி மணியாவது பாய் சொல்ற நிலைமையில அவங்க இருக்காங்க. இல்லங்க தோழா, அது என்ன இருக்கு, நீங்க வேற ஏதாவது சொல்லி பாருங்க பிஞ்சிரும் உங்களுக்கு. இவங்களாவது சுமூகமா சொசைட்டில இருக்கிறாங்கன்னா கண்ணியமா இந்த மாதிரிலாம் பேசுவது எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு போவாங்க. இந்த பாய் உடுவாரு ஒன்று ரப்புன்னு கோவக்கார பாய் தெரிஞ்சு வச்சுங்க. மரியாதை குறைவா பேசுனா பஞ்சர் ஓட்டுற பாய் கறிக்கடை பாய் அவங்ககிட்ட போய் நீங்க மரியாதை குறைவா பேசுனா ஒரு சப்புன்னு அறிவாரு. ஏஆர் ரகுமானோ அரசியல்ல பிரமுகரா இருக்கிறவங்களோ பெரிய நகைக்கடை பாய் கிட்ட போய் நீங்க வந்து முஸ்லீமை இழிவா பேசினா கூட கண்டுக்காம அப்படியே போடுவாங்க. சொசைட்டில அவங்களுக்கு பிறகு அந்த மனோபாவம் இதை தீர்மானிக்குது. இஸ்லாமியரை பாயின்னு கூப்பிடுவதை உழைக்கும் சவுமா இருக்கிற முஸ்லீம்கள் பேரன்போடு வரவேற்கிறார்கள். அவர்கள் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. ரகுமான் அதை சொல்றாருங்கிறது ஒண்ணு.